வணக்கம் விவாஸ், வெல்கம் பேக். எல்லாருமே கேட்டுக்கிட்டதுக்கு ஏற்ற நம்ம எஸ்ஆர்கே டிவி லிஸ்ட் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிவி அதான் ஹோம் அப்ளையன்ஸ். ஏன்னா ஜிஎஸ்டி வந்தனால இப்போ நிறையா ஹோம் அப்ளையன்ஸில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதை தான் இவங்க டீலாகவும் இப்போ ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். அதே மாதிரி 32 இன்ச்சுக்கு மேலே இப்போ 40, 43, 55, 65 இந்த டிவி இன்ச்சஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்கும். 32க்கு கிடையாது. ஓகே, 32ல் ஜிஎஸ்டியில் அவங்க சொல்லும் போதே 32 இன்ச்சஸ் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. TVs which are over 32 inches, all TVs now at 18%. இப்போ 32ன்றது தான் 24 இன்ச் மாதிரி. 24 இன்ச் தான் இப்போ ஒரு காலத்தில் நம்ம சிஆர்டிவியாக யூஸ் பண்ணும்போது தான் இருந்தது. இப்போ 32ங்கிறதா காமன். எஸ், ஆனால் அந்த 32ல் தான் வந்து ஜிஎஸ்டி குறைக்கல. ஏன்னா இப்போ நிறைய பேர் 40 தாங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ டிவி கம்பெனிலாம் 33 இன்ச் பண்ணி கொடுப்பாங்களோ நமக்கு இனிமே? ஆமாம், நல்ல ஐடியா இல்லை. ஆமாங்க, அரிசி முட்டையில் எப்படி தான் பண்ணாங்க பார்ப்போம். மேபி ஃபியூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்கு. எவனாவது இப்போ குறுக்கால வருவான் 33 இன்ச் அப்படின்னு. டேய், உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா, வா. அண்டு ஃபஸ்ட்டு டிவி டீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சில டிஸ்க்ளைமர் மாதிரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு சில டிவியில் வந்து எக்ஸ்டர்னல் வாரண்டி நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணதும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அது வேணும்னா போட்டுக்கோங்க. பட் போட்டுக்கிறது நல்லது. 1500 வரும். இல்லை ஒரு அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். 2000, 5000 அந்த மாதிரி வேரி ஆகும். எக்ஸ்டர்னல் வாரண்டி போட்டுக்கிறது அது உங்கள் ப்ரியாரிட்டி. பட் போட்டுக்கிறது நல்லது. டிசிஎல்ல வந்துட்டு 2 இயர் வாரண்டியாக வந்து கொடுப்பாங்க அந்த பிராண்டில். அந்த பிராண்டு தான் வாங்குன்னு சொல்லலாம். இல்லை ஹைலைட் இருக்கு. அவங்க கொடுக்கறது இருக்கட்டும், கூடவே வந்து இன்னொன்று இருக்கும். அது பேனல் வாரண்டியா போர்டு வாரண்டியா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஆமாம், நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ், நீங்கள் எந்த பிராண்ட் டிவி சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சர்வீஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாம்சங், சோனி, எல்ஜி இது வந்து மோஸ்ட் காமன். இது வந்து கண்டிப்பாக சர்வீஸில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷோரூமாக தெரியும். ஷோரூமில் போய் சண்டை போட்டுக்கலாம். ஒரு சில மற்ற பிராண்ட்ஸில் வந்து தெரியாது. ஷோரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அதனால் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது பெரிய பட்ஜெட். ஒரு வாட்டி வாங்குவோம், ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மாற்றுவோம். அதனால் 10 வருஷம் யூஸ் பண்ண பொருள் பார்த்து பிராண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி டப்பா பிரிச்சிங்க, வாரண்டியும் கிடையாது. அப்படியே உள்ள டேமேஜ் ஆகிருந்தாலும் அதை ரிட்டர்னும் எடுக்க மாட்டாங்க. அதனால் இன்ஸ்டாலேஷன் ஆள் வர வரைக்கும் அந்த டப்பாவை பத்திரமா வச்சுட்டு இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருங்க. அதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. ஓல்டு டிவி இருக்குது அப்படின்னா, அதாவது ஓல்டு டிவி எனிதிங் இருக்கா அப்படின்னா, ஸ்லோவாகிடுச்சு நான்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சா ஃபயர் ஸ்டிக் வாங்கிக்கலாம். ஃபயர் ஸ்டிக் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 2000 ரூபா இல்லை 3000 ரூபா. நீங்கள் இல்லை எனக்கு ஹை ஜிபி ஃபயர் ஸ்டிக் வேணும் அப்படின்னாலுமே 4000 ரூபாவில் வரும். அதை வாங்கி போட்டுக்கிட்டாலே உங்கள் டிவி ஸ்பீடாக தான் இருக்கும். அதில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லோவாகுது அப்படிங்கிறவங்களுக்காக இது சொல்கிறேன். ஓகே தான். அண்டு டீல்ஸ் கொடுப்போம். ஃப்ளிப்கார்ட்லேயும் போட்டிருக்காங்க, அமேசான்லேயும் போட்டிருக்காங்க. எஸ், நம்ம முதலில் அமேசான்லேருந்து டீல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜிஎஸ்டி ப்ரைஸ் வச்சு தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே எடுத்ததுமே ஷாமியில் 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி, அதான் ஃபயர் ஸ்டிக். ஏன்னா அது வந்து இந்த அமேசான் எஃப்எக்ஸ் சீரிஸ் மாதிரி ஃபயர் டிவி எஃப்எக்ஸ், அது வந்து 32 இன்ச்சு. அது வந்து 9000 ரூபாய் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக அது வந்து 12K இல்லைன்னா 10Kல இருக்கும். அது வந்து 9Kக்கு வந்திருக்கு. 9Kக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒருத்து. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியான டிவிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 32 இன்ச் டிவி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது. இது யாருக்கெல்லாம் எப்பயுமே ரொம்ப ஆப்டாக இருக்குன்னா, நாங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், நம்ம வந்து இந்த கூகுள் டிவி ட்ரை பண்ணியிருப்போம். ஆமாம், ஷாமியோடது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த பேச்சுலர்ஸ் வந்து அவங்க ரூமில் டிவி ரொம்ப பட்ஜெட்டில் வைக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஓகே. அப்புறம் எல்டர்ஸ் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா என் ரூமுக்கு மட்டும் ஒரு டிவி பேச வச்சிருப்பாங்க, நான் அதை மட்டும் அமைதியாக பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டுறப்பா அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து எப்பயுமே இந்த 32 இன்ச் டிவி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுலேயே இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்லேயே போய்ட்டு நான் ஒரு சில டிவிஸ்லாம் முன்னே ட்ரை பண்ணியிருக்கேங்க. 6000 ரூபாய்க்கு 32 இன்ச் டிவிலாம் கிடைக்கும். இப்பயும் இருக்கு. இப்போ வந்து பிராண்டடாக இருக்காது. அதாவது நமக்கு அந்த பேர் புதுசாக இருக்கும். பிராண்டடாக இல்லை அப்படின்னு சொல்லல, பேர் புதுசாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார் லைட், டியூப் லைட், ஃபாக்ஸின்லாம் இருக்கு. ஃபாக்ஸி இருக்கு, ஸ்கைலைட், என்னென்னவோ பேர் மட்டும் வச்சிருக்கானுங்க. நம்ம இஷ்டம். நேம் மட்டும் வேற இருக்கும், பேர் மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் சும்மா வாங்கி போடுறேன் ப்ரோ, எப்பயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி போனால் போய் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு 6Kக்குலாம் டிவி இருக்குது. 32 இன்ச்லேயே இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அதுலேயும் மோரோவர் இதே தான் இருக்கும். கொஞ்சம் பேனல் கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். அதில் தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் யூஐ ரிமோட் வந்து அதேமாதிரி மட்டமாக இருக்குங்க. அது வந்து உண்மை. ஏன்னா நான் ஒரு லோக்கல் டிவி ஒன்று வாங்கினேன். எம்ஐயில் வந்து 4 பட்டன் தான் இருக்கும். அந்த 4 பட்டனும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஒயர்லெஸ் தான், நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் இதில் ஒரு 20 பட்டன் கொடுத்துருப்போம். அந்த 20 பட்டனை நான் அமுக்கி அதில் மாற்றுறதுக்குள்ளே வெறுப்பாயிடும். அது வந்து இந்த லோக்கல் டிவியில் கொஞ்சம் பிரச்சனை. டிஜிட்டல் டீடைல்ஸ் டிவிலேருந்து அதான் அது வந்து இந்த மாதிரியான லோக்கல் டிவியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஷாமி ரிவீல்டு 55, அதான் இதான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். 55 எஃப்எக்ஸ். ஆமாம் எஃப்எக்ஸ் சீரிஸ். ஓகே, ஓ அது இப்போ 130K. ஆமாம்,
ஆமாங்க 2 போட்டு டேஷ் விட்டுருக்கான் அண்டர் 30K மாதிரி தான். அந்த ரேஞ்சில் தான் இப்போ இதுல நம்ம அப்பயே சொன்னதுதான் யூஐ வந்து ஃபயர் டிவி அப்படிங்கறனால உங்களுக்கு அந்த கிரே ஸ்கேல் மாதிரியான ஒரு விஷயம் தெரியும். கிரே வந்து இங்க இருந்து அங்க போகும்போது அங்க இருந்து இங்க வரும்போது ஒரு மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூகுள் டிவில அப்படி தெரியல. ஏன்னா இவங்ககிட்டயே இது எஃப்எக்ஸ், இன்னொன்று எக்ஸ்ப்ரோன்னு ஒரு சீரிஸ் இருக்கும், அது பண்ணீங்கன்னா கூகுள் டிவி. ஸோ அது நல்லா இருக்கு. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன அப்படின்னா டிவி சேம், உள்ள வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட் அது ஆண்ட்ராய்டு, சரியா? இது வந்து பார்த்தோன்னா உனக்கு ஃபயர். அதே இது 43 இன்ச் வந்து உங்களுக்கு அண்டர் 20K அந்த ரேஞ்சில் வருது. அது வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து காமன் டிவிஸ், இந்த ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு கீழே ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஃபயர் டிவி இல்லாதது. ஏன்னா ஃபயர் வந்து உங்களுக்கு இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கில் இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து இந்த கூகுள் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதெல்லாம் தான். அது வந்து 43 இன்ச் வந்து 22Kல இருக்குது, 55 இன்ச் வந்து 32K அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இது ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு இந்த நியூ ஜிஎஸ்டி ப்ரைஸோட குறைச்சி அதுக்கப்புறம் அந்த டீல்ஸ்லாம் தான் இது. அதுக்கப்புறம் வியூ வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்க, சரியா? வியூ வந்து வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வாங்கலாம்னு இல்லை. அதே மாதிரி தான் ஏயுன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுவும் வாங்கலாம்னு இல்லை, வாங்கக்கூடாதுன்னு இல்லை. இதில் எல்லாத்தையும் சொன்னால் இதில் மோஸ்ட் காமன்லி எந்த பிராண்டை பார்த்தாலும் எல்லாமே என்ன ப்ரோ டொஷிபா, டிசிஎல் எதை பார்த்தாலும் சைனீஸ் பிராண்டாக சொல்கிறீங்க, நல்லா வேற பிராண்ட் சொல்லுங்கள் அப்படின்னாலே இதுக்குள்ளே தான் இருக்கும். திரும்ப நம்ம அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒன்று சாம்சங், அப்படி இல்லைன்னா சோனி, அப்படி இல்லைன்னா எல்ஜி. இந்த 3 பேர் தான். அதுலேயும் எல்ஜி வந்து மேஜிக் ரிமோட் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிடுது. 32 இன்ச்சில் கிடைக்காதுங்க. நீங்கள் ஓரளவுக்கு இல்லை அதிலே போட்டிருப்பான் ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ரிமோட் ஆப்ஷன் இருக்குன்னே போட்டிருப்பான். இந்த மாதிரி டிவி சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஏர் ஜெஸ்டரோட இருக்க ரிமோட்டும் எல்ஜி டிவியில் கிடைக்கும். அது பார்த்துக்கோங்க. சோனி போனீங்கன்னா மோரோவர் அந்த கலர் தாங்க. நம்ம இப்போ ஃபோனில் பேசுகிற மாதிரியே தான் சோனியோட பேனலும் வந்து அந்த பிராவியா இதுன்னு சொல்லி வச்சுருப்பானுங்க. சாம கலர் இருக்கும். அப்புறம் வியூவில் 50 இன்ச்சு, அது கூகுள் டிவி தான், உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி தான். அது வந்து 27K அந்த ரேஞ்சில் இருக்குது. 43 இன்ச் வந்து 22K, அதான் 21,500 போட்டிருக்காங்க. நண்பர்களே, உங்ககிட்ட யார்கிட்ட வியூ டிவி இருந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளை எப்பயாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தாராளமாக சொல்லுங்க. ஏன்னா இதுலேயே வந்து 32 இன்ச் இருக்கும். மோஸ்ட்டாக நான் 32 இன்ச் தான் பார்ப்பேன். அப்புறம் வந்திருக்கு கடைசியாக தான் வந்தார் விநாயக், லூமியோ டிவி. இது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. லூமியோலேயே வந்து லூமியோ டிவி பற்றி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, டிவி ஃபாஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் எனக்கு ஓகே ப்ரோ, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி கொஞ்சம் விமர்சனங்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது லூமியோ டிவி இப்போ வச்சிருக்கீங்கன்னா, ஏன்னா இந்த டிவி பற்றி வீடியோ போடும்போது ப்ளஸ் அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோஸ் போடும்போது டிவி வாங்கிட்டேன்னு வேற போட்டிருந்தீங்க ஒரு சிலர்லாம். ஸோ லூமியோ டிவி உங்களுக்கு எப்படி இருக்குது, லூமியோ டிவியோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் வந்து இப்போ இதை வாங்கலாமா? இது வேற நியூ பிராண்ட் அப்படின்னும் போது நமக்கு என்னடா இது புது பிராண்டாக இருக்கானே நம்மளால அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஆனால் இது நல்லா இருந்தது பற்றியா லூமியோவில் ப்ரொஜெக்டர்? ப்ரொஜெக்டருக்கு டீல் போட்டிருக்காங்க. அதுக்கும் ப்ரைஸ் ஆர்க் 7. இதை பாருங்க 10K கிட்ட குறைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட். 29லேருந்து இப்போ 20Kக்கு வாங்கலாம். 43 இன்ச் ப்ளஸ் அதான் இந்த ஜிஎஸ்டி, அதான் ஜிஎஸ்டியும் சேர்த்து பேங்க் ஆஃபரும் சேர்த்து உங்களுக்கு 10K கிட்ட குறையுது. ஓகே, இப்போ இருந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ 10K கிட்ட லூமியோவில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. அது கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இது லூமியோ ஆர்க் 5 ப்ரொஜெக்டர், அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வேல்யூ குறைஞ்சிருக்கு. எவ்வளோ 19,000 இருக்கிறது இப்போ 15,000 வாங்கலாம். அண்ட் திஸ் டிசிஎல் இல்லை தான் சொன்ன 2 வருஷம் வாரண்டி. டிசிஎல் வந்து எப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஷார்ப்பு, டிசிஎல், ஹைசன்ஸு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் டிவி வருதுன்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த டிசிஎல் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பேனலே சப்ளை பண்ணி டிஸ்பிளே. அதனால இவன் வந்து பார்க்க போனால் மற்றவங்களோட கம்மி ப்ரைஸ்க்கே கொடுக்கலாம், சொந்த பேனல் தானே. அதனால வந்து அதுவே ஒன்று ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டர் தான். அட்வான்டேஜ் இவங்க தான் வந்துட்டு 32 இன்ச்சில் வந்து உங்களுக்கு 1080p பேனல் கொடுப்பாங்க. இவங்க மட்டும்தான் கொடுப்பான். அந்த 1080p வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு டைம் வந்து மார்க்கெட்டில் எல்லாரும் 14,000 15,000க்கு வந்து 32 இன்ச் டிவி வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹெச்டி. ஆமாம், என் தலைவன் சோனி மட்டும் 22,000 ரூபாய்க்கு 32 இன்ச் ஃபுல் ஹெச்டி வித்துட்டு இருந்தான். பிராவியா இன்ஜின் மட்டும். அதுக்கப்புறம் இப்போ டிசிஎல் வித்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவனும் இல்லை போல இருக்கு. அவனும் 40, 43, 50க்கு போயிட்டான். 32 இன்ச் ஃபுல் ஹெச்டி வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. மானிட்டரா வேற யூஸ் பண்ணலாம் தேவைன்னா நம்ம. இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 32ல வந்து ஹெச்டி ரெடி அப்படின்ட்டு 720 பிக்சல். எனக்கு என்ன வருத்தம்னா 12,000 13,000க்கு நான் மானிட்டர் பார்க்குறேன். பென்கியூல எல்லாம், பென்கியூல இருக்கு, எல்ஜில இருக்கு, எல்லார்ட்டையும் மானிட்டர் இருக்கு. சாம்சங்லாம் அமோலட் மானிட்டர்லாம் தராங்க சிலர்லாம், சரியா? அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த டிவியோட அது பெட்டரா இருக்கு நிறைய இடத்துல. என்னடா சொல்ல வரீங்க அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு சில மானிட்டர்ல ஸ்பீக்கர் இருக்காதுங்க, டிவில கண்டிப்பா ஸ்பீக்கர் வந்துடும். இந்த பெனிஃபிட் இருக்கு. ஆனால் மானிட்டரில் குறையெல்லாம் சொல்ல வரல. மானிட்டரில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அக்யூரேட்டாக இருக்கும். 25,000 இந்த அமோலட் மானிட்டர்ஸு, ஓலெட் அமோலட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா 30,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் வருது. கிரேசியாக இருக்குது. பேனல் பார்த்தோன்னா 2.5K பேனல், 3.2K பேனல்,
இப்போ ரெஃப்ரெஷ் கேம் வேற வந்துருச்சு. 144 ஹெர்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ கேம் ஆடுறதுக்கு அல்ட்டியா இருக்கு மானிட்டர்ஸ். அது மட்டும் இல்ல கர்வ்டு மானிட்டர். மானிட்டர் நான் எங்க போய் சர்ச் பண்ணாலும் எல்ஜியும் பென்கியூ மேல வந்துருது. பென்கியூ வந்து வெல் நோன் ஃபார் மானிட்டர்ஸ் இல்லையா? பென்கியூன்னு வந்துருது. இதுல வேற மானிட்டர் வித் டிவி ஃபங்க்ஷனாலிட்டின்னு வேற லிஸ்ட் ஆகுது இப்பலாம். அதாவது டிவி வித் மானிட்டர் ஃபங்க்ஷனல் கம்பேட்டபிலிட்டி தாண்டி அது ஏன் அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா மொரோவர் இந்த சிசிடிவி கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதை வந்துட்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 43 இன்ச் டிவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரோவர் இந்த சிசிடிவிக்காக வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும். அது எல்லாமே 43 இன்ச்சாக தான் இருக்கும். இந்த மால்க்குலாம் போனால் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் வச்சிருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு அதை சிஸ்டம் கூடயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் போனதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க வண்டி எடுத்துகிட்டு ஃப்ளிப்கார்ட் வரைக்கும் போவோம் அப்படின்னு. இல்லை எங்கே போனாலும் இப்போ திரும்பியும் அதே தாங்க. உங்களுக்கு வந்து இப்போ சாம்சங்கில், சோனியில், எல்ஜியில் அதில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் இல்லை. அதே சமயம் திடீர்னு இந்த மாதிரி ஆஃபர் டைமில் மட்டும் எல்லாமே ப்ரைஸ் குறைப்பாங்க இந்த பிராண்ட்ஸ்லாம். பெருக்கி விட்டுருக்காம பாருங்க. கென்ஸ்டார்னு ஏதோ ஒரு பிராண்டு 4K அல்ட்ரா ஹெச்டி 50 இன்ச்சு டிசைன் ஓஎஸ்ஸா 19,000 ரூபா. சாம்சங்கோடதுரா தெருக்கி விட்டுருக்காம பாருங்க. ஏங்க 40 இன்ச்சு தாங்க இந்த ப்ரைஸில் இருந்தான். அப்போ இது எவ்வளோ? 50 இன்ச்சு, 43 இன்ச்சு, 55 இன்ச்சு போட்டு பொழந்து கட்டிருக்காம பாருங்க. எவன் தெரியல கென்ஸ்டார். ஆனால் ஓஎஸ் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாம்சங்கோட டிசைன் ஓஎஸ் தாம்சன் ஜியோ ஓஎஸ் வேற. ஜியோ ஓஎஸோட ஜிக்சலுக்கு வெயிட் பண்ணேன்னு வரல. ஆமாங்க இந்த ஐஃபல்கன் வேற இருக்கான். ஐஃபல்கன் வந்துட்டு தாம்சனோட சப் பிராண்டா. தாம்சன் 75 இன்ச்சு 44,000 ரூபாயா? ஆமாங்க இந்த ஜிஎஸ்டி பிரைஸ் டபர் ஆச்சுல. அதுக்கு அப்புறம் 75 இன்ச்சு வந்து 40 இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லடா. இது சொல்லி ஆகணும். ரியல்மி மற்றும் ஒன் பிளஸ்லயும் டிவி இருக்கு. பட் கைண்ட்லி இக்னோர் இட் அப்படிங்கிறியா? கரண்ட்லி இக்னோர் இட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாம்சங் 28,000 ஆரம்பிக்குது. 29,000 ரூபாயிலேருந்து 75 இன்ச்சு 43,000 ரூபாய். எப்பறம் 44,000 ரூபாய்க்கு 75 இன்ச்லாம் தரீங்க? பாருங்க எவ்வளோ லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க. டிவியை வாங்க வந்தாங்கன்னா மண்டை பிடிச்சு போயிடுவாங்க இவ்வளோ இருக்கு. இதோ ஐஃபல்கன் 44,000 ரூபாய்க்கு 75 இன்ச்சு. இது 75 இன்ச்சு பற்றிலாம் முன்னே பேசுவோங்க. போனால் வந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 75 இன்ச்சு 1 லட்ச ரூபா இல்லாட்டி 1.25 லட்ச ரூபா அப்படி இருக்கும். ஏன்னா இவங்க நீங்கள் ஃபோனை என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து டிவி இருக்கும். அது என்ன இன்ச்சு? அதுவே 55 இன்ச்சு. அப்புறம் இப்போ இருக்கிறது 55. இங்கே உட்காந்து அடையாரில் பேசுறது. இது வேற இடத்துல இருக்கிறது 65. இது அப்போ அதோட பெருசு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இந்த செவருக்கு. ஆமாங்க நம்ம நின்னோம்னா நம்ம பின்னாடி ஃபுல்லாக பேனல் தான் இருக்கும். முன்னாடி அதான் 100 இன்ச் வாங்கிட்டா நம்ம பேனலில் ஏதாவது ஓட்டிட்டு நம்ம ஃப்ரண்ட்ல நின்றுக்கலாம். டெப்த் வரும். ஆமாம். ஆனால் பாருங்க 75 இன்ச்சு ஐஃபல்கனில் 4K கூகுள் டிவி 44K. ஆனால் இதில் என்ன தெரியுமாங்க, நான் திரும்ப இப்பயும் சொல்லிடுறேன், பேனல்லாம் நல்லா இருக்கும். பேனல் நல்லா இருக்கும். இந்த இதில் வந்து ஸ்பீக்கர்லாம் மொக்கையாக இருக்கும். இல்லை நான் தான் சொன்னேனே, ஒரு சில பேரே வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். அவன் பார்த்தா பிரமிப்பான ஆஃபர்ஸ். இல்லை ஐஃபல்கான் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும் தான். இதில் என்ன பிரச்சனைனா இதில் ஸ்பீக்கர் கண்டிப்பாக மொக்கையாக இருக்கும். நீ பாரு 75 இன்ச்சுக்கு என்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இவன் இதுங்க டிசிஎலோட சப் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீ ஸ்பீக்கர் எவ்வளோ வாட்டு கொடுத்துருக்கான் பாரு. 144 ரெஃப்ரெஷ் ரேட். ஆமாங்க இது விஆர்ஆர்னு போட்டுருக்கான். 32 GB லார்ஜ் ஸ்டோரேஜ். அடே எங்க ரேம் கெப்பாசிட்டி 3 GBங்க. 3 GB தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பெருசாக பார்க்குறேன். 30 வாட்டு. என் தலைவன் சோனி இங்கே சீவன் நோக்கியா ஞாபகம் இருக்கா? பெரிய டிவிக்கு குட்டியோண்டு அவுட்புட் வந்துட்டு இருக்குமா? இல்லை யோசிச்சு பாரு, இங்கே இருந்தது நோக்கியா. ஆமாம் நோக்கியா டிவி அடிச்சு பிரிக்கும். 60 வாட்டு JBL. 30 வாட்டுங்கிறது ரொம்ப கொடுக்குறாங்க. 75 இன்ச் டிவிக்கு 30 வாட்னா சவுண்ட் கண்டிப்பாக சவுண்ட் சிஸ்டம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ரொம்ப மினிமமாக இருக்கும் சவுண்டு. அந்த கிச்சின்னு கேட்கும், அதான் கேட்கும். பேஸ் ஃபீல் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து எங்கே பொதுவாக இதில் இருக்கிற ஸ்பீக்கர்லாம் டிவியில் வைக்கிற ஸ்பீக்கரு பேஸ் பூஸ்டடாக இருக்காது. அதுக்காக தான் மெனக்கெட்டு பார்த்தோன்னா சவுண்ட் பை ஹார்மனு, JBL இதெல்லாம் வந்ததே அதுக்கு தான். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி. என்னதான் டால்பின்லாம் ஒரு பக்கம் போட்டாலும் அது இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் லெவலில் உள்ள டிரைவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு. அப்படி இல்லைன்னா கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வாங்க வேண்டிய டிவியில் என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா, மானிட்டர் கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படின்னா இப்போ 60 Hz சப்போர்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் மானிட்டரைஸ் பண்ணும்போது 120க்கு பூஸ்ட் ஆகும், அப்ஸ்கேல் ஆகும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்புறம் ரெசல்யூஷன் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ HDMI போர்ட் இருக்குன்னு பாருங்கள். HDMI போர்ட் தாண்டி HDMI ஆர்க் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மோரோவர் எல்லா டிவிஸ்லையும் இப்போ அதை பார்க்க முடியுது. அப்புறம் ஆர்டிக் ஃபைபருக்கான ஆப்ஷன் இருக்கா, 3.5mm ஜாக் இருக்கா, ஈத்தர்நெட் போர்ட் இருக்கா, USB போர்ட் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். வால் மவுண்ட் கொடுக்குறானுங்களா இல்லையா. அப்புறம் ஃபிசிக்கல் பட்டன் இருக்கா, அதாவது ரிமோட்டை தாண்டி டிவிலே பட்டன் சைடில் எங்கேயாவது இருக்கா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக.
ஓகேயா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெனக்கட்டு சூஸ் பண்ணி சிலர் வாங்குறதுக்கு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து நான் இந்த ஜெப்ரானிக்ஸில் 200N ஒன்று ட்ரை பண்ணேன், 90 வாட் சப் ஊஃபரோட. நீ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிய, அதை இந்த டிவியில் மாட்டி விடுவேன். அவ்வளோதான். அவனே கப்புக்குன்னு செம்மையாக இருக்காங்க. அவன் எவ்வளோ 5K 4K? அதுவா 3.5 ஒர்த்து அவன். அப்போ யோசிங்களேன், இதை வாங்கிட்டு அதையும் வாங்கிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், செட்டில்டு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து இவனே கொடுத்துருவோம். அதையும் தாண்டி எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சா சாம்சங், சோனி, எல்ஜி தான். அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குறத விட நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு ஒரு ட்ரையலாவது நீங்கள் அந்த டிவி பேனல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ஏன்னா ஷோரூமில் போனால் நீ வாங்கினா தான் உள்ளே வரலாம் சொல்ல மாட்டாங்க. உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓகே இந்த டிவி பேனல் நல்லாயிருக்கு, நேரில் கேட்டு பாருங்கள். ஆஃபர் அவங்களே நல்லா ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அங்கேயே வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் வந்து வாங்கிக்கோங்க. கரெக்ட் தான். ஏன்னா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 5 years 6 years யூஸ் பண்ண போகிறது. ஸோ டிசைட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. எஸ். மோரோவர் எல்லா பிராண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்டிகல் சப்போர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ரைட்டாக யாரும் வச்சுக்கிறது கிடையாது. தேர்ட் பார்ட்டி இதுதான். எந்த டிவி சொன்னாலும் நாங்கள் தான். இப்போ ஏசிக்குமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி தான் வந்துட்டு அந்த ஏசி க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஏஜென்சி தான் பண்ணுறாங்க. டேரெக்டாக அந்த பிராண்டே வந்து பண்ணுதானா கிடையாது. வேற யாரு? நான் தான். பார்க்கலாங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பு பார்த்துருக்கோம். சிவபரணி, மொபைல் டீல்ஸும் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு எண்டு கடை கிடையாது. பாவங்க. தொடர்ந்து இன்னொரு பதிவில் அது வரைக்கும் சிவபரணி. சரிக்கே பார்க்கலாம். பாய். ஆள் வரதுக்குள்ள டப்பா பிரிச்சிடாதீங்கயா. அப்புறம் வாரண்டி. ஆமாம், வாரண்டி கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும்.